இன்று முதல் ஏப்ரல் 29ஆம் தேதி வரையிலான புதிய விலைப்பட்டியலின்படி தீபகற்ப மலேசியாவில் டீசல் விலை லிட்டருக்கு 85 காசு குறைந்து 5 ரிங்கிட் 12 சென்னாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மானியமில்லாத ரான் 95 பெட்ரோல் விலை 15 காசு குறைந்து 3 ரிங்கிட் 87 சென்னாகவும், ரான் 97 பெட்ரோல் விலை 25 காசு குறைந்து 4 ரிங்கிட் 85 சென்னாகவும் விற்பனை செய்யப்படும். என்றாலும் இலக்கிடப்பட்ட மானிய திட்டமான பூடி 95 திட்டத்தின் கீழ் ரான் 95 பெட்ரோல் விலை மாற்றமின்றி 1 ரிங்கிட் 99 சென் என தொடருவதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. உலகளாவிய சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப இந்த விலை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அது கூறியது. இவ்வேளையில் சபா, சரவாக் மற்றும் லாபுவானில் டீசல் விலை 2 ரிங்கிட் 15 சென்னாக நீடிக்கிறது. இந்தியாவுக்கு பயணம் செய்ய திட்டமிடும் மலேசியர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. அந்நாட்டுக்குள் நுழையும் அனைத்து மலேசிய குடிமக்களும் இனி அரைவல் கார்டு எனும் மின்னியல் வருகை அட்டையை சமர்ப்பிப்பது கட்டாயமாகும். புதுடில்லியில் உள்ள மலேசிய உயர் ஆணையம் இந்த பயண ஆலோசனையை வெளியிட்டுள்ளது. இந்த விதிமுறை சாதாரண மலேசிய குடிமக்கள் மட்டுமின்றி இந்திய வம்சாவளி அட்டையான OCI வைத்திருப்பவர்களுக்கும் பொருந்தும். பயணிகள் தங்களது பயணத்திற்கு குறைந்தது 72 மணி நேரத்திற்கு முன்பாக இந்திய அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளமான indianvisaonline.gov.in மூலம் இந்த அரைவல் அட்டைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இந்த மின்னியல் அட்டையானது உங்களது விசா மற்றும் கடப்பிதழ் தவிர்த்து கூடுதலாக தேவைப்படும் ஆவணமாகும். எனவே இதன் நகலை டிஜிட்டல் வடிவிலோ அல்லது அச்சு வடிவிலோ கையில் வைத்திருக்குமாறு பயணிகள் அறிவுறுத்தப்படுகின்றனர். விமான நிலையத்தில் சிக்கல்களை தவிர்க்க முன்கூட்டியே திட்டமிடுங்கள். மேல் தகவல்களுக்கு இந்திய அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்க்கவும். டைப்பிங் பேரா மக்களே, முதல் முறையாக டைப்பிங்கில் நடைபெறுகிறது பேராக் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ. ஏப்ரல் 24 முதல் 26 வரை தேவான் செயின்ட் லூயிஸ் டைப்பிங் SJKT செயின்ட் திரேசாஸ் கான்வென்ட் அருகில். இந்தியாவிலிருந்து நேரடியாக வந்த சாரீஸ், குர்தா, குர்த்தி, பஞ்சாபி சூட், லெங்கா, ஜிப்பா, குழந்தைகள் உடைகள், லேடிஸ் ஆக்சசரிஸ் ஹோல்சேல் விலையில் 80% வரை தள்ளுபடி. ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் மேற்பட்ட சுவையான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, பிரியாணி, இன்னும் பல. தேவான் செயின்ட் லூயிஸ் டைப்பிங், திரண்டு வாருங்கள். சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ தியோங் கிங் சிங் கோலாலம்பூரில் நடைபெறவுள்ள ரெயின் ரேவ் நீர் இசை திருவிழா மற்றும் தொழிலாளர் தின கொண்டாட்டங்கள் குறித்து சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் பொய் பிரச்சாரங்களை கடுமையாக சாடியுள்ளார். ஏப்ரல் 30 முதல் மே 2 வரை புக்கிட் பின்தாங்கில் நடைபெறவுள்ள இந்த வருடாந்திர நிகழ்ச்சியில் பங்கேற்பாளர்கள் நீச்சல் உடை உட்பட அரைக்குறை ஆடைகளை அணிய வேண்டுமென பரப்பப்படும் தகவல்கள் முற்றிலும் ஆதாரமற்றவை என்றார் அவர். கோலாலம்பூரின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் சிறு வணிகர்களுக்கு உதவவும் விசிட் மலேசியா 2026 சுற்றுலா பிரச்சார திட்டத்தின் கீழ் இவ்விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் கலந்து கொள்வது அவரவர் விருப்பம் என்றும் எவரும் கட்டாயப்படுத்தப்படவில்லை என்றும் கூறிய அமைச்சர், ஆதாரமற்ற வதந்திகளை பரப்பி இனவாத அல்லது அரசியல் ரீதியாக இந்த திருவிழாவை கொச்சைப்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். முறையாக திட்டமிடப்பட்டுள்ள இவ்விழா நாட்டின் கலாச்சார பண்புகளுக்கு உட்பட்டே நடைபெறும் என அவர் உறுதியளித்தார். தாய்லாந்தின் சொங்க்ரான் நீர் விழாவை ஒத்திருக்கும் இவ்விழா மலேசிய சூழலுக்கு தேவையில்லை என்றும் அது நடைபெறும் இடம், பிரம்மாண்டம் போன்றவற்றை ஏற்பாட்டாளர்கள் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் ஜனவரியில் ஸ்லாங்கூர் பாஸ் இளைஞர் தலைவர் ஒருவர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அரசாங்க ஊழியரா நீங்கள்? கடனுதவி வேண்டுமா? கவலை வேண்டாம். உங்கள் பண தேவையை தீர்க்க காத்திருக்கிறது அரசாங்கத்தின் முழு அங்கீகாரம் பெற்ற நிதி நிறுவனம் அங்கதான் ஜாதி டீரி. எளிய முறையில் குறுகிய காலத்தில் உங்களின் கடனுதவி அங்கீகரிக்கப்படும். உடனே திரையில் காணும் QR கோட்டை ஸ்கேன் செய்து மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இது ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
மலாக்காவில் 3 வயது சிறுமியின் உடலில் THC எனப்படும் ஒரு வகை கஞ்சா பயன்பாடு பரிசோதனையில் அம்பலமான அதிர்ச்சி சம்பவத்தில் சமூக ஊடக பிரபலம் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த சிறுமி ஏப்ரல் 14ஆம் தேதி அரை மயக்க நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அதற்கு 3 நாட்களுக்கு முன்னதாக பராமரிப்பாளரின் வீட்டிலிருந்து கூட்டிச் சென்றதிலிருந்து மகளுக்கு உடல் நலம் சரியில்லாமல் போனதாக தாய் மருத்துவர்களிடம் கூறியிருந்தார். இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீசார் அக்குழந்தையை பராமரித்து வந்த மாதுவின் மகனான 39 வயது சந்தேக நபரை கைது செய்தனர். அவர் ஏப்ரல் 27ஆம் தேதி வரை விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அவ்வாடவருக்கு பழைய குற்றப்பதிவுகள் எதுவும் இல்லை என்றும் போதைப்பொருள் பரிசோதனையில் அவர் போதைப்பொருள் உட்கொள்ளவில்லை என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. இச்சம்பவம் 2001 சிறார் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. இதற்கிடையில் அந்த சிறுமி சிகிச்சைக்கு பிறகு தற்போது குணமடைந்து வீட்டுக்கு திரும்பியுள்ளார். சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்று தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்தல் நடைபெறுகிறது. இந்திய நேரப்படி காலை 7 மணி, அதாவது மலேசிய நேரப்படி காலை 9:30 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரையில் அனைத்து 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதனிடையே வரலாறு காணாத வகையில் வெளிநாடுகளிலிருந்து மிக அதிகமானோர் தேர்தலில் வாக்களிப்பதற்காக ஊர் திரும்பி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இளைஞர்கள் அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா, வளைகுடா போன்ற நாடுகளிலிருந்தும், மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, தாய்லாந்து போன்ற வட்டார நாடுகளிலிருந்தும் இந்த ஜனநாயக திருவிழாவில் பங்கேற்க படையெடுத்துள்ளனர். ஏராளமான விமானங்களில் வாக்காளர்களின் எண்ணிக்கை நிரம்பி வழிந்ததை காண முடிந்தது. அவ்வகையில் சிங்கப்பூரிலிருந்து திருச்சி சென்ற விமானம் ஒன்றில் தமிழக வாக்காளர்கள் நிறைந்திருந்த வீடியோ வைரலாகியுள்ளது. விமானியும் பயணிகளும் வாக்களிக்கும் ஆர்வத்தை வெளிப்படுத்தும் அந்த வீடியோ 24 மணி நேரத்திற்குள்ளாக 1 மில்லியன் பார்வைகளை கடந்து இணையத்தை அதிர வைத்துள்ளது. மறக்காம போய் ஓட்டு போட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்ச டிசர்விங் கேண்டிடேட்டுக்கு போய் ஓட்டு போட்டுருங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் அதான் டிசைட் பண்ணணும். எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்றீங்க? The first time voters, all the very best. Every vote counts. இதனிடையே சென்னை விமான நிலையத்தில் வந்திறங்கும் அனைத்துலக பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. சாதாரண நாட்களில் ஒரு நாளைக்கு சுமார் 8000 அனைத்துலக பயணிகள் வந்திறங்கும் நிலையில் தேர்தல் நேரத்தில் அந்த எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் கூறியுள்ளனர். பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி போன்றவற்றோடு தமிழக வெற்றி கழகம் மூலம் நடிகர் விஜயும் அரசியலில் குதித்துள்ளதால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் குறிப்பாக இளம் வாக்காளர்களிடையே பெரும் ஆர்வத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இதே பரபரப்பு வாக்கு பெட்டிகள் வரை நீடித்தால் வரலாறு காணாத வாக்குப்பதிவு விழுக்காட்டை தமிழகம் சந்திக்கும் என்பது நிச்சயம். வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். டைப்பிங் மக்களே, we are coming. Colors of India பிரம்மாண்டமாக வழங்கும் பேராக் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 24 26 ஏப்ரல் வரை தேவான் செயின்ட் லூயிஸ் டைப்பிங்கில் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட், விதவிதமான பூட்டிக் அண்ட் டிசைனர்ஸ் கலெக்ஷன்ஸ், பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், சில்ட்ரன்ஸ் வேர், வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டெக்கோ ஐட்டம்ஸ் என உங்கள் மனதை மயக்கும் ஷாப்பிங் திருவிழா தேவான் செயின்ட் லூயிஸ் டைப்பிங்கில் 24 26 ஏப்ரல் வரை 80% வரை டிஸ்கவுண்ட். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். சீனாவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வாடகைக்கு இருந்த ஒருவர் வீட்டை காலி செய்த பிறகு அதன் உரிமையாளரான மாது உள்ளே சென்று பார்த்தபோது பேரதிர்ச்சி காத்திருந்தது. அந்த வீடு முழுவதும் குப்பை மேடாக காட்சியளித்ததோடு சுமார் 1 டன், அதாவது 1000 கிலோகிராம் எடை கொண்ட பிளாஸ்டிக் பாட்டில்கள் அடுக்கப்பட்டிருந்தன. அந்த பாட்டில்கள் அனைத்திலும் சிறுநீர் நிரப்பப்பட்டிருந்ததால் அவருக்கு தலையே சுற்றியது.
தவிர வீட்டுக்குள்ளேயே சிகரெட் பிடித்து சுவரெல்லாம் மஞ்சள் கரையாக போயிருந்தது. இந்நிலையில் வீடு முழுவதும் வீசிய தாங்க முடியாத துர்நாற்றத்தால் உரிமையாளர் சிறப்பு துப்புரவு பணியாளர்களை அழைத்தார். 3 ஊழியர்கள் சேர்ந்து மணிக்கணக்கில் போராடி அந்த 1 டன் கழிவுகளை அப்புறப்படுத்தினர். ஏற்கனவே மாத கணக்கில் வாடகை பாக்கி வைத்திருந்த அந்த 40 வயது ஆடவரை சீன புத்தாண்டுக்கு முன்பே வெளியேற்றுவதுதான் வீட்டு உரிமையாளரின் திட்டமாக இருந்தது. ஆனால் தனித்து வாழும் தந்தை என்பதாலும் நோய்வாய்ப்பட்ட மகளை வைத்திருப்பதாலும் மனமிறங்கி ஏப்ரல் வரை அவரை அம்மாது விட்டு வைத்திருந்தார். இந்நிலையில் ஏப்ரல் 8ஆம் தேதி வீடு காலி செய்யப்பட்ட பிறகே விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தது. அந்த வாடகைதாரரின் மனநிலை குறித்து இணையவாசிகள் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஏர்போர்ட்ல வேலை செய்யணுமா? திறன் மேம்பாட்டுத் துறையின் அங்கீகாரம் பெற்ற AME ட்ரெய்னிங் அகாடமி உங்களின் சரியான தேர்வு. சிறந்த கல்வி, ஏர்போர்ட்டிலேயே நடைமுறை பயிற்சி. 2026ஆம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இப்போ திறந்தாச்சு. AME ட்ரெய்னிங் அகாடமி விமான போக்குவரத்து துறைக்கான உங்களின் நுழைவுச்சீட்டு.